எல்லாரும் வணக்கம். என்னப்பா உங்கள் பனையூர் பண்ணையார் வெளியே வரமாட்டாரா? அந்த சமைஞ்சுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஆஃபீஸ்லேயே வந்து அரசியல் பண்ணிடலாம், அந்த ஃபோட்டோக்கு மாலை போட்டு அப்படி நினச்சிட்டு இருக்காரா அப்படின்னு ஏகப்பட்ட கதறல்கள் நேரத்துலேருந்து இன்னைக்கு இப்போ வரைக்கும் இந்த தற்கொலைகள் கூடாரங்கள், விமர்சன வாடகை வகைகள், எதிரிகள் கூடாரெல்லாம் வந்து பயங்கரமான கதறல் கேட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த போகிற பக்கம் ஒரு மிதி கொடுத்து போகலாம் அப்படின்னு தான் அந்த காணொலி. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதாவது இவங்களுக்குலாம் நான் வந்து தகுந்த பதிலே கொடுக்க முன்னாடி நான் என்ன கேட்டேன், ஏப்பா ராசாக்களா? ஆமாப்பா, அவரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அவர் ஆஃபீஸில் உட்காந்து அரசியல் பண்ணாரு வச்சுக்கோங்க. அவர் ஆஃபீஸில் உட்காந்து இந்த அரசியல் பண்ணும்போது உங்களுக்குலாம் பின்னாடி இந்த அளவுக்கு எரியுதுன்னா, அவர் நாளைக்கு வெளியில் வந்து மக்களை சந்திச்சு ஒரு அரசியல் பண்ணா தெரியுமா? அப்போ உங்கள் நிலமெல்லாம் என்ன நினச்சி எனக்கு இப்போவே சிரிப்பாக வருது. இல்லை இதுக்கே இந்த கதல் கதறீங்களே. சரி கேட்குறேன், அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு, ஆமாம் சம்பிரதாய அரசியல் இங்கே இருக்குது சிலது, அதெல்லாம் நானும் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னு ஓப்பனாக தைரியமாக சொல்லிட்டாரு. அதனால காலங்காலம் நீங்களும் பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்க மட்டும் வெச்சு அரசியல் பண்ணிட்டீங்க, அவர் பண்ணாம விட்டாருங்க. அவரு அவருடைய கொள்கை தலைவர்களுக்கு அவர் வந்து போட்டோக்கு மாலை மரியாதை வைக்கிறாரு. அவர் வெளியில வந்து பண்றதா ஆஃபீஸ்ல உட்காந்து பண்றாரு. ஏன்னா அவர் வெளியில வந்தா என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். நீங்க அதுக்கு தான் ஆரம்பத்துல வந்து காத்துட்டு இருக்கீங்க. இப்ப நாங்க கூட ஓப்பனா சொல்ல போனா தளபதி விஜய் வெளியில வந்து மக்கள் சந்திச்சு ஒரு அரசியல் பண்ணணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது நடக்கும் கூடிய சீக்கிரத்துல. ஓகேவா? உங்களுக்கு என்ன அதுக்குள்ள அவ்வளவுக்குள்ள இப்ப வெளியில வந்து அரசியல் பண்ணாதனால தளபதி விஜய் வந்து இழுக்கு அவருடைய அரசியல் தானே பின்னடைவு. அது அவருக்கு தெரியாதா? தளபதி விஜய் அவருக்கு எப்போ வரணும், எப்படி நம்ம அரசியல் பண்ணணும், அது தெரியாம தான் அவர் வந்து உச்சத்தில் இருக்கும்போது அவ்வளோ பெரிய சினிமா துறை விட்டுட்டு அரசியல் வந்திருக்காரு. காலம் பூரா நம்ம வந்து ஆஃபீஸ்லேயே வந்து அரசியல் பண்ணிட முடியுமான்னு அதெல்லாம் அவருக்கு தெரியாதா? உங்களுக்கு என்ன அவ்வளோக்குள்ள? இல்லை நான் கேட்குறேன், அப்படி என்ன நீங்கள் ஒரு மெச்சின அரசியல் பண்ணிட்டீங்க, தளபதி விஜய் அவர்கள் அந்த அரசியலை பண்ணாமல் வந்து பண்ணிருக்காரு. அவராவது தளபதி விஜய் அவராவது பார்த்தீங்கன்னா இப்போதான் முதல் முறையாக அரசியலுக்கு வந்திருக்காரு. ஓகேவா? அதோட விட்டுடலாம். நீங்கள் ஒரு 75 வருட கால பாரம்பரிய மிகப்பெரிய ஆலமர கட்சி, அவ்வளோ பெரிய அரசியல் தானே. நீங்களே வந்து போட்டோ ஷூட் தானே பண்ணிட்டு இருந்தீங்க. அதாவது பட்டாசு தொழிற்சாலையை பார்க்க போயிருந்தார்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அந்த போட்டோவை பாருங்களேன். அங்கே அவர் போறாங்க ஒரு தொழிற்சாலை அப்படி நீட்டாக தொடச்சி அழிச்சு போட்டோ ஷூட் எடுக்க இல்லையா? உங்களுடைய அதுக்கு முந்தின முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஒரு உண்ணாவிரதம் போட்டோ நடத்தினாரு. அப்படி படுத்து கிடந்தாப்புல பின்னாடி ஏசி வச்சு ஏர்குலர்லாம் வச்சுட்டு ஒரு அரசியல். இதெல்லாம் போட்டோ ஷூட் இல்லாமல் இதெல்லாம் ஒரு வச்சு அரசியலாப்பா. அதாவது இப்போ வந்துட்டு அவங்களுடைய கொள்கை தலைவர் அவங்க நினைவுனா அதை போச்சு வணங்கணும். அவங்களுடைய தொண்டர்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுங்க அப்படிங்காண்டி அவர் வந்து மாநில மரியாதை பண்ணுறாரு. ஏன் வெளியில் வரலன்னா வெளியில் வந்தால் என்ன நடக்குதுன்னா எல்லாம் தெரியுமே. அங்கே தெலுங்கு நடிகர் அல்லுஜனுக்கு என்ன நடக்குதுன்னு ஊருக்குள்ள பார்த்தானே இருக்கீங்க. அதே மாதிரி தளபதி விஜய் அவர் வெளியில் வரணும், ஒரு சம்பவம் நடக்கணும், உங்களுக்கு எல்லாம் அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும். அதுதானே காத்துட்டு இருக்கீங்க. இதுல விமுக்தம் வர, அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஆம்பளையா இருந்தா ஒரே ஒரு பிரஸ் மீட் மட்டும் அட்டமா சொல்லுவாங்க அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்கான். எனக்கு அவனை பார்க்கும்போது டேய் எங்க இருந்தா வர்ற ஆம்பளையான்னு தெரியாதாடா உருவத்துக்கு அவர் ஆம்பளையா இல்லையா? அவர் ஆம்பளையா பிரஸ் மீட்ல வந்து நிரூபிக்கணுமா? போனாங்க இவனமே ஆட்கள்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. ஏன்டா இந்த அளவுக்கு தற்கொலையா இருக்கானுங்கன்னு அப்படின்ட்டு. இல்ல இந்த தற்கொலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு, பண்ணையார் ஆஃபீஸ் விட்டு வெளியிலே வர மாட்டேங்காரு அப்படின்னு விமர்சிக்கீங்களே. நீங்களாம் உண்மையான ஒரு தைரியமான ஆட்கள் இருந்தா தளபதி விஜய் அவர்கள் ஆஃபீஸில் உட்காந்து அரசியல் பண்ணுறதுனால அவ்வளோ பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனையோ மக்களுக்கு அதனால பாதிப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையோ அதெல்லாம் கிடையாது. அதை விமர்சிக்கிற நேரத்தில் நாட்டில் நடக்கிற பிரச்சனையை ஒரு இதை பற்றி பேசுறதுக்கு தெம்பு திராணி இருக்கா? இன்னைக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கு, இதை பற்றி எத்தனை வாய்கள் பேசிச்சு, தைரியம் இருக்கா அதை பற்றி பேசுறதுக்கு? சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி இந்த நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். அதில் ஆட்சியில் இருக்கிற அந்த கட்சியால் அரசியல்வாதிகளால் அதை கட்டுப்படுத்த முடியல, ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்களால அதை கேட்க தெம்பு திராணி இல்லை. தளபதி விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் பண்றாரு, அவர் வீட்டுக்கு வந்து மாலை போடுறாரு, அவர் ட்ரெஸ்ஸை வந்து மாத்திட்டு ஒரே ஷெட்யூல சூட் எடுத்து வச்சிருக்காரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வெளியிடுறாங்க. ஏன்னு கேட்குறேன், உனக்கு அவருக்கு என்ன விதமான அரசியலோ அது அவரோட அரசியல் தானே. ஸோ அதனால இப்போ மக்களுக்கு ஏதாவது பாதிப்படைச்சிட்டா போங்கடா போயிட்டு. ஆனால் இது வந்து ஒன்று மட்டும் உறுப்பியாக தெரியுது. அதாவது தளபதி விஜய் அவர்களை தவிர்த்துட்டு இங்கே யாராலும் எந்த ஒரு அரசியலுமே பண்ண முடியாது, பேசக்கூட முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு அதனால தான் எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் விஜய் தளபதி விஜய் அவர் வந்து பண்ணையார் அவரை பற்றியே தான் பேசிட்டு இருக்காங்க. கடலுக்கு தூக்கத்தை கூட விஜய் 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 சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களாம் பார்த்தாங்க அப்படிதான் தோணுது. எதுக்குன்னு கேட்குறேன். இல்லை இந்த கதறல் குரூப்லாம் இப்படி விஜய் 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 எப்போ பார்த்தாலும் கதைகிட்டு இருக்காங்கல்ல நாட்டில் உள்ள பிரச்சனைகளை விட்டுட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று ஞாபகம் வருது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் சினிமாவில் இருக்கும்போது மற்ற கதறல் குரூப்லாம் எப்படி கதறுவாங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாறி வேற மாதிரி நடிக்க மாட்டேங்கிறாரு, நடிக்கவே தெரியல, ஒரே மாதிரி எல்லா படத்துலையும் நடிக்காரு, ஒரே மாதிரி காஸ்டியூம் இருக்கு, ஒரே மாதிரி காஸ்டியூம் வச்சுட்டு வராரு, வித்தியாசம் நடிக்க மாட்டேங்கிறாரு அப்படி இப்படி கதறுவாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் 4 ஃபைட்டு
நாலு குத்து பட்டு நறுக்குன்னு கமர்ஷியலாக படத்தோட ஹிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ இதை பற்றி கவலை பண்ணாங்க. அதே மாதிரி ஏன்னா அதோட தளபதியோட ரசிகர்கள் அதை தான் எதிர்பார்த்தாங்க. அந்த தளபதியோட ரசிகர்களுக்கு என்ன எதிர்பார்க்காங்களோ அதை திரையில பண்ணிட்டு போனார். ஸோ அவருக்கு தெரியும்ல மக்கள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்காங்களோ அப்படின்னு கொடுத்து போனீங்கன்னா மற்றவங்கள மாதிரி நான் அவரை மாதிரி நடிப்பு காட்டுறேன் அப்படின்னு மற்றவங்க பண்ணுறதை பண்ணாமல் தனக்குன்னு ஒரு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜி ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கிட்டு அதே மாதிரி தான் அரசியலையும் மற்றவங்க பண்ண அந்த அரைச்சமாவே அரைக்கிற அரசியலை பண்ணாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச ஒரு அரசியலை பண்ண இருக்காரு. அது அவரோட அரசியல். அவருக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி தான் அவரோட அரசியல் பண்ண முடியும். நீங்க நினைச்ச மாதிரி அரசியல் பண்றதுக்கு அவர் என்ன தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரணும்? அந்த லூசுக்கு போயிடலாம். நீங்க நினைச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணணும் இல்லை. மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன அரசியல் தேவை? இப்போ அவர் கையிலேயே ஆச்சரியம் இருக்கு, மக்களுக்கு வந்து அதை மாத்திர முடியும் இருக்கு. ஸோ அவர் இப்போதானே வந்திருக்காரு. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன கேட்குறேன்? அதுக்குள்ள அவ்வளோ பேருக்கு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது தளபதி விஜய்ல பார்த்து அவ்வளோ பேருக்கு பயம். அதனால தான் உட்காந்துக்கிட்டு எதிரிகள் கூட்டாருமே இந்த மாதிரி வாடாமையில் விட்டு சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடிகள் உருவாக்கிட்டு கதை விட்டுறாங்க. எது வந்தாலும் எது நடந்தாலும் தளபதி விஜய் பற்றி தளபதி விஜய்ல தவிர்த்துட்டு இங்கே எந்த அரசியலும் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும். ஸோ அதனால தான் வந்து பயங்கரமான கதல். ஏன்னு கேட்குறேன், வெயிட்டுவா இருக்கு. இன்னும் 2026 என்ன எங்கே போயிட போகுதுன்னு ஒரு வருஷம் தானே இருக்கு. அதுல நிறைய தரமான சம்பவங்கள்லாம் இருக்கு. கதரை ரெடி ஆகிடுங்க. உங்களுடைய கதரெல்லாம் பார்த்து அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறது நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது தளபதி விஜய்ல பார்த்தீங்கன்னா அவர் ஆஃபீஸ்லேயே உட்காந்து அரசியல் பண்ணுறாரு சொல்லி உங்களுக்கு கதறது இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.